சிலையா? இந்த அழகான சிலையை செதுக்கிய ஒளி அது எப்பேற்பட்ட ஒளியாக? அது கூர்மையான ஒளியாத்தான் இருக்கும். அது ஒளி இருக்கிறவன் பேசணும். நீ ஒளி இல்லாத ஆடு கம்முனுற. மாசே மாதம் மாலான பொன்னே மாமே உனக்கு தானே பொன்னே மாமே உனக்கு தானே நாளை என்னை நான் காத்திரி அப்படி பாக்குறீங்களா? என்றுமே நம் இருவரும் இப்படிதான் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அமைச்சரே, நான் இப்போது குடிப்பது கும்மாளம் படிப்பது நாட்டு மக்கள் என்ன சிந்தனை கிடையாது. உள்ள வரும்போது சொல்லி தரக்கூடாது, அப்படியே வர வேண்டியதானா? இப்பொழுது நான் நாட்டு மக்களை பார்த்துக் கொள்ளதான் நீ இருக்கின்றாயி. நான் எவளைத்தான் பார்த்து கொள்கிறேன். அது மட்டுமல்ல, என்ன காரணம்? வெளிநாடு சென்ற ஒரு தம்பி ஆமா பட்டப்படி முடித்துவிட்டு தாயகம் திரும்பி கொண்டு இருக்கிறார். அப்படியா? நீங்க சென்று வரவேற்பு கொடுக்க வேண்டாமா? வரவேற்பு தர வேண்டுமே. புறப்படட்டுமா? வந்திருக்கிறாரு. சீக்கிரமா கவனிச்சுட்டு சீக்கிரமா மாடி செல்ல. உன்னை விட்டு என்னால் இருக்கவே முடியாது. சீக்கிரமா வர சொல்ல ஒரு 18 வர சொல்ல ஒரு 18 48 சீக்கிரம் வாங்கி வா. மாடி செல்லும். என் தம்பி வந்து கொண்டே இருக்கிறான். பார்க்கலாம். தம்பி என்றுமே நீ நலமோடு இருக்க வேண்டும். வாழ்க வாழ்க வாழ்க. ஆமா, அயலார் சென்று பட்டல் முடிந்து உங்களை காண வேண்டும் என்று ஓட்டம் போட்டிருக்கின்றேன். உண்மைதான். மனதில் அளவற்ற சந்தோஷமா? அப்படியா? உங்களை பார்த்துவிட்டு அமைச்சர் இவர்தான் இருக்கிறாயா? என்ன செய்வது? காவல்கார சின்ன வயசுல இல்லாத பார்த்து விட்டேன், காவலாக பார்த்து விட்டேன். இருந்தாலும் சின்ன சின்ன வயதில் நம்முடைய அரண்மனை துள்ளி குத்தி விளையாடுந்தது. அழகான ஒரு சிலை ஒன்று நிற்கிறது. இந்த சிலையை எடுத்து கொண்டு வருகிறார். 1050 ரூபாய் கொடுத்து மதிப்பு 1050 தானா?
சிலையை செதுக்கிய உளி அது எப்பேற்பட்ட ஒளியாக அது கூர்மையான ஒளியாத்தான் இருக்கும். அது ஒளி இருக்கிறவன் பேசணும். ஆ. நீ ஒளி இல்லாத ஆள் தப்புனுற. எப்ப ஒளி தெரியும்? நான் 1050 ரூபாய் கட்டிட்டு லோன் போட்டு நடக்கிறேன். 1050. அதான் வேணும். சிலை. அண்ணா, இந்த சிலை எங்க இருந்து கொண்டு வந்தீங்கண்ணா? இந்த சிலை யார் தெரியுமா? யாருது? இந்த சிலை தாண்டா என் மனைவி நீலாம்பரி. மனைவியா? என் மனைவி திருமணம் முடிஞ்சது. திருமணம் நடந்து முடிந்து விட்டது. ஆஹா ஆஹா ஆஹா. என்ன ஒரு பணிவு! இப்படிப்பட்ட அழகு தேவதை எனக்கு அன்னியாக கிடைக்க போன ஜென்மத்தில் நான் புண்ணியமலமா செய்திருக்கிறோம். சின்ன சின்ன வயதில் பெற்றெடுத்த தாய் முகத்தை பார்த்திருந்தேன். முகத்தை பார்க்கும்போது என்னை பெற்றெடுத்த தாய் ஞாபகம் தான் வருது. அண்ணே என்னை வாழ்த்துக்கண்ணே. வாழ்க 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 வாழ்க. என்ன ஒரு பணிவு, என்ன ஒரு அடக்கம் பார்த்தாயா! குடும்பத்தின் குத்து விளக்குதா என் மனைவி. அந்த கண்ணைக்கு முதலியே எரிச்சா யாரு ஏமாந்தன வச்சுக்கோ. இந்த இடப்பிலேயே எரிச்சுட்டு போடுவாங்க. தம்பி, தந்தை எங்க தெரியுமா சென்று விட்டார்? என் நாட்டு பொறுப்பை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டவரோ காசி யாத்திரை சென்று விட்டார். பாக்கல வரும்பொழுது பேகல போட்டுதான் பேக மேல இந்த சத்தியவரை நாட்டுக்கு நீங்க மன்னனா? நான் தான் இந்நாட்டு மன்னன். இதை நினைக்கும் போது மனசுக்கு சந்தோஷமா இருக்கின்றது. இருந்தாலும் அனைவரை பார்த்து விட்டேன். ஆமா, ஒரே தங்கை பக்க தங்கை முத்தழகி ஆம்பளை கைய வச்ச தூக்கி போட்டு அடிக்கிறது, பொம்பளை கை வச்ச எதவாக்குதான். தங்கை முத்தழகி எங்கே என்று கேட்டதும் என் அண்ணனுக்கு நெஞ்சு வலி வந்துருச்சா. வந்த பாடு அண்ணனை ஆரம்பத்துல என்ன கூட இப்படித்தானே வச்சா. இதை நம்பித்தானே 1050 ரூபாய். அது என்னடி நடந்தது தம்பி? என்ன கேட்ட? என் தங்கச்சி முத்தழகி எங்கே என்று கேட்டேன். சத்தியமா அது மட்டும் கேட்கவா கேட்காதுங்க. நாங்க எப்படி எங்க வாயால சொல்லுவோம்? யாரெல்லாம் சொல்லு. அது பேர் ஐயோ, வலி தாக்க முடியவில்லையே. ஐயோ ஐயோ எனக்கு போன் பண்ணுங்க. அது என்ன நீ நடந்தது? உன் தங்கச்சி பாடசாலையில படிச்சிருந்தா, நான் வீட்டுக்கு வந்தா வாந்தி எடுத்தா, மழக்க வர. என் தங்கச்சி ஏதாவது வேண்டாத தின்னு இருப்பா, அதனால வாந்தி கூட பரவாயில்லையே. ஜெலிச்சர் வாங்கி கொடுத்து நான் சரி ஹெல்ப் பண்ணேன். என்னடா நடந்தது? தங்கச்சி தங்கச்சி அவன் கூடிய படுத்து வயிற்ற வீங்க வச்சு பிள்ளை கொடுத்துருவியா? அந்த பையன் யாரு சொல்லு, நான் திருமணம் செய்து சொன்னாங்க. சொல்லிருப்பாங்க. நாட்டு இளவரசி ஒன்னனுக்கு தெரிஞ்ச என்னடி ஆகும், நம்ம குடும்பம் மாறன்னா ஆகும்னு கேட்டா. இந்த தெய்வம் கேட்டா நீ நாடி பேசுறான் தெரியுமா? நீ ஆயாதிரி தேவடியா பார்த்து பேசினாரா? இந்த பத்திர தெய்வத்தை பார்த்தா செவிடியான்னு சொன்னா. ஆமா, நான் மட்டும் நாட்டு இருந்திருந்தா அந்த படுபாயை வெட்டி கூற போட்டு. ஐயோ, ஒன்னு அடிக்கலான்னு போனாருங்க. எவன் கூட படுத்தாலும் அவனை எடுத்துன்னு ஓடி போட்டா. என்னை விட என் அண்ணன் தானே என் தங்கச்சிக்கு பார்க்க அண்ணி கூறுவது அனைத்து உண்மைதான். ஐயோ தம்பி, தம்பி, இந்த தர்ம பத்தினி அனைத்து சொல்வது எவன் மீது சத்தியமடா. கம்பெனில என்ன வைக்க மாட்டானுங்க தம்பி. அந்த படுபாவி தவறு செய்து விட்டாலடா. தவறு ஒரே தங்க ஒப்பற்ற தங்க சீர சிறுவ வளர்த்து அவளுக்கு ஒரு
திருமணத்தை செய்து வைத்து அவள் வாழ்கின்ற வாழ்க்கையை பார்த்து ரசிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்களே. உண்மைதானடா? அப்படிப்பட்ட இந்த அண்ணனுக்கு இப்படி ஒரு துரோகத்தை செஞ்சுருவாங்க. படுபாவி படுபாவி. நானே சத்துட்டு போயாங்கன்னா விட்டு தம்பி அவ கட்டி காக்காத என்ன செய்வது இருந்தாலும் நீ வந்து விட்டாய். நீ வந்ததும் எனக்கு கொஞ்சம் மாறுதலாக இருக்கின்றதா தம்பி? அடா உன் அன்பு தம்பி நான் இருக்கும்போது உண்மைதானடா? அந்த படுபாவி நினைக்காதீங்க. நான் இருக்கேன் உங்களுக்கு இல்லையடா, அவளை நினைத்து நான் ஒருபோதும் கவலைப்படவில்லை. ஆமாம், என்ன இது ஏதோ என்ன சத்தம்? கேட்கின்றது. அமைச்சரே மன்னர் செத்துட்டாரா இல்ல பண்ணுவாரா குடிமக்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். தம்பி உண்மைதானடா? ஒரு நேரத்திலே குடிமக்கள் என்னிடத்தில் வந்து முறையிட்டிருந்தார்கள். என்னடா கானகத்திலே மிருகங்கள் வந்து நாட்டிலே பயிர்களை நாசம் செய்கின்றது என்று. அப்படியா? இந்த கானகம் சென்று மிருகங்களை வேட்டையாடிட்டு வரப்போகிறது. நாட்டில் இருக்கக்கூடிய மிருதகம் மிருகங்கள் அடா கானக நீ செல்வதா உண்மைதான். உன்னுடைய அந்த அன்பு தம்பி நான் இருக்கும்போது கானக சென்ற கொடியவர்களை வேட்டையாடி உடனே நாடு சென்று அயல் நாடு சென்றிருக்கிறாய், பட்டப்படிப்பு முடித்து விட்டு வந்திருக்கின்றாய். அதனால் நீ ஓய்வு பெற வேண்டும். அப்படியா? எப்போது நானும் அமைச்சரும் புறப்படுகின்றோம். நாங்கள் புறப்படுகிறோம். அமைச்சரே, அரணை போய்விடுங்கள். எங்க அண்ணனுக்கு ஏதாவது ஆபத்து வரும். நான் பார்த்துக் கொள்கிறேன். ஏய், நீ கூட போறியா? நான் எங்க போனாலும் இருப்பேன். நான் ஓனம் முடிய நீ போறேன். எங்க வேணாலும் இருப்ப நீ. சரியாடா? அமைச்சரே, என்ன வெற்றியோடு பாருங்க. போகலாமா? புறப்படா. சொல்லலாம். என்னங்க? நான் கானகம் செல்ல வந்து பார்த்து போயிட்டு வாங்க. நான் முயல் கொண்டு பிடித்து வரேன். சரிங்க. என் தம்பி நான் பார்த்துக்கிட்டு பத்திரமா பாத்துக்கிறேங்க. நீ பார்த்துப்ப. நீ ஏன்டா அழுவுற? அல்லவா? நான் இங்க இருக்கவா காட்டுக்கு போய் வருவா. போடி. கேட்டுக்க உட்காரு போ. கேட்டுக்க உட்காரு போ. அமைச்சரே, போகலாம், போகலாம், செல்ல, போயிட்டு வந்துட்டு செல்லம். ஏய், என்ன போலாம்? போடா. பின்ன வாங்கிட்டு வரப்போ டேய், பைக்ல வரியா? டேய். வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கிறார். பசி எடுக்குதா? சாப்பாடு சீக்கிரம் வாங்க. சாப்பாடு